Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல இட்லி தோசை மாவு இல்லாதப்போ டக்குன்னு ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார சூப்பரான ஒரு டிஃபன் எப்படி பண்றதுங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சுவையான டிஃபன் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு லேஸ் அவல் எடுத்துர்க்கேங்க. லேசான அவல் எடுத்துர்க்கேன். இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். லேசான அவல் தான் எடுத்துர்க்கேன். அதனால ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இத நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு வடிகட்டில இத வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழ வந்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா நிறையற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம ஊறினதுக்கு அப்புறமா அதை வடிகட்டுறது ஈஸியா இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. நல்லா பாருங்க ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லா வடிய விட்டுட்டு அவல் மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ அவல் மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதை நல்லா கையிலேயே பிசைஞ்சு விடுங்க. நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பாருங்கள், மாவு மாதிரி கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பிசைஞ்சிட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாங்க. 5 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. உங்களுக்கு வந்து பிடிச்ச ஏதாவது கரம் மசாலா தூளோட டேஸ்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவு வந்து இந்த மாதிரி இந்தந்த இவ்வளோ பெரிய உருண்டைகளாக நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் இந்த டிஃபன் செஞ்சுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம உருண்டைகள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் வந்து ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சு நான் அது மாதிரி தட்டிக்கிறேங்க. அடை மாதிரி தட்டிக்கிறேன். ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து தோசை தவாவில் தட்டுறப்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடுறது ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு திக்காக தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க இந்த அவல் அடையை சேர்த்துக்கலாங்க. இதில் போட்டுடலாம். நான் இப்போ வந்து ஒரு 4 அடை கிட்ட போட்டுக்கிறேன். இதில் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசிச்சது இது கூட போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து இது கூடவே கேரட் துருவல் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியுமே கூட. இப்போ லேசாக மேலே வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். இப்போது நல்லா பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்ததும் நம்ம எடுத்துடலாங்க இதிலேருந்து. இது கூட சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான ஆனியன் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். டேஸ்டியான அவல் அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.